வணக்கம் மாணவர்களே. இன்று தரம் 11 மாணவர்களுக்கு வடமேல் மாகாணத்தினால் 2023-2024 நடத்தப்பட்ட 3ஆம் தவணை பரீட்சை கணித பாடம் பகுதி 2 ஏ பகுதியில் 6வது வினாவான திரிகோண கணித வினாவை எளிய வடிவில் விளங்கிக் கொள்ள முயற்சிப்போம். நீங்கள் இவ்வீடியோவை சற்று ஸ்டாப் பண்ணி வைத்து சாதாரணமாக ஓலெவல் மாணவர் ஒருவர் பகுதி 2 வினாக்களில் உங்களுக்கு தெரியும் 12 வினாக்களில் 10 வினாக்கள் செய்ய வேண்டும். அதாவது பகுதி 2 ஏ பகுதி பி பகுதியில் ஏ பகுதியில் 6 வினாவில் 5 வினாவும் பகுதி பியில் 6 வினாவில் 5 வினாவும் செய்ய வேண்டும். இதில் ஒரு வினாவுக்கு நீங்கள் குறைந்தது 18 நிமிடங்கள் எடுக்க வேண்டும். ஆகவே நீங்கள் இவ்வீடியோவை பார்ப்பதற்கு முன்னர் 18 நிமிடங்களுக்குள் முடிந்தால் எவ்வளவு வேகமாக செய்ய முடியுமோ அவ்வளவு வேகமாக செய்து இவ்வீடியோ உங்களுடைய விடையையும் இவ்வீடியோவில் தரப்பட்ட என்னுடைய விளக்கங்கள் வினாவிற்குள் செல்வோம். இவ்வினாவானது திரிகோண கணிதத்தில் டிஸ்கிரிப்ஷனில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள வினா பத்திரத்தின் ஒரு பகுதியான இவ்வினாவை நான் இவ்வினாவில் தரப்பட்டிருக்கிற படத்தை நான் இதில் பிரதி செய்திருக்கிறேன். வினாவில் பாடல் சேவையை டயலாக், மொபிடெல், ஏர்டெல், ஹச் போன்ற நிறுவனங்கள் எங்களுக்கு முன்னெடுத்து கொண்டு வராங்க. காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது CAD எனும் கிடைத்தரையில் ஒரு கிடைத்தரையில் 3 புள்ளிகள் குறிக்கப்பட்டுள்ளது. CAD நிலைக்குத்தாக P எனும் நிறுவனத்திற்கு சொந்தமான தொடர்பாடல் உபகரணம் ஒன்று பொருத்துறதுக்கு நிலைக்குத்தாக ஒரு கோபுரம் உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்குது. ஆகவே இந்த தொலை தொடர்பாடல் B எனும் இடத்தில் பொருத்தப்பட்டிருக்கு. மேலே உருவை உமது விடைத்தாளில் பிரதி செய்து தகவல்களை அதில் குறிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப கண்டிப்பாக இவங்க தந்த இந்த படத்தை நீங்க உரிய பென்சில் நேர்விளிம்பை கொண்டு உங்கள் விடைத்தாளில் பிரதி செய்து இவர்கள் மேலே கூறப்பட்ட நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, கிடைத்தரையில CAD எனும் புள்ளிகளை குறித்திருக்கணும், B எனும் புள்ளி குறித்திருக்கணும். அந்த Bல தான் P எனும் நிறுவனம் அந்த தொடர்பாளர் சாதனத்தை காட்சிப்படுத்தப்பட்டிருக்காங்க. அப்ப இதுல முக்கியமா திரிகோண கணிதத்துல நீங்க தெரிஞ்சு கொள்ளணும், ஒரு செங்கோணம் இல்லாவிட்டால் இவ்வினாவை செய்ய முடியாது. திரிகோண கணித வினாவை தேர்ந்தெடுப்பவர்களாயிருந்தால் நீங்கள் முதலாவது வினாவாக பரும்படி படத்தை அவர்கள் கூறிய தகவலுடன் குறிப்பது முதல் வினாவாக வருவதற்கு முயற்சிக்கும். ஆகவே நீங்கள் இந்த படத்தை பிரதி செய்து குறிப்பதற்கு முன்னர் நினைக்க செங்குத்து போடுதல் ஒரு முக்கியமாக இருக்கும். சரியா? கண்டிப்பாக செங்குத்து விட வேண்டும். அதாவது ஏயிலிருந்து 24 மீட்டர் தூரத்தில் உள்ள C எனும் புள்ளி B எனும் புள்ளி 42 ஏற்ற கோணத்தில் அவதானிக்கப்பட்டது. அடுத்த இரண்டாவது வினா, திரிகோண கணித விகிதத்தை பயன்படுத்தி B எனும் இடத்தில் உள்ள தொடர்பாடல் உபகரணத்திற்கான நிலைக்குத்து உயரத்தை காண்க. இப்ப என்ன கேக்குறாங்க? இந்த நிலைக்குத்து உயரத்தை கேக்குறாங்க. இந்த AB என்கிற உயரத்தை கேக்குறாங்க. ஆகவே பிள்ளைகளா, இதுல ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்னண்டா, திரிகோண கணிதத்தின் விகிதங்களை தெரிந்திருக்க வேண்டும். சரியா? இதை நாங்கள் இலகுவான முறையில் தெரிந்து கொள்வதற்கு சைன், காஸ், tan எனும் விகிதங்கள் நாங்கள் திரிகோண கணிதத்தில் பயன்படுத்துகின்றோம். செங்கோண முக்கோணியின் இவ்வாறான விகிதங்கள் பிரயோகிக்கப்படுகின்றது. திரிகோண கணித விகிதங்கள் ஒரு செங்கோண முக்கோணி ஒன்றின் மூலம் பிரயோகிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த செங்கோணத்திற்கு எதிரான பக்கம் செம்பக்கம் எனவும், இதில் ஏதாவது ஒரு கோணம் உருவாக்கப்படுகின்றது என்பதை இந்த கோணத்திற்கு எதிரான பக்கம் எதிர்பக்கம் எனவும், இந்த கோணத்திற்கு அருகில் காணப்படுவது அயற்பக்கம் எனவும்
எங்களால் கூற முடியும். எளிய வடிவில் நாங்கள் புரிந்து கொள்வதற்காக ஒரு சிறியதொரு ஞாபகமூட்டல் மூலமாக எங்களுக்கு இதை பயன்படுத்திக் கொள்ளலும். சைன் காஸ்டான் என்னை அடித்தவன் எவராயினும் செத்து போக செருப்பால் அடிப்பேன். இது ஒரு சிறிய ஒரு பிள்ளைகளுக்கு ஞாபகம் மூட்டுகின்ற வகையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக உருவாக்கப்பட்டது. அனைத்து மாணவர்களும் அறிந்திருக்கும் விடயம், ஆசிரியர்களும் சில ஆசிரியர்களும் கூறியிருப்பார்கள். ஸோ வயலன்ஸ் வேணாம், வயலன்ஸாக இதை யோசிக்க வேண்டாம். இதை நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த மூளை நல்ல விஷயங்களை விட நெகட்டிவ் விஷயங்கள் எடுக்கிறது வேகம் அதிகம். வேறம் ஒன்றுமில்லை, எதிர்பக்கம் அயற்பக்கம், எதிர்பக்கம் செம்பக்கம், செம்பக்கம் அயற்பக்கம். சோ உயரம் கேட்டப்பட்டிருக்குது, இந்த இருக்கு கோணம். சோ எங்களுக்கு தரப்பட்டிருப்பது ஏசிங்கிற நீளமும் ஒரு கோணமும் ஒரு ஏற்ற கோணமும் தரப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு இந்த உயரத்தை காண சொல்றாங்க. சோ பிள்ளையிலே உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன விஷயம் இதுல இருந்து இது செம்பக்கம், இது செம்பக்கம். இந்த கோணத்துக்கு ஆனா இது எதிர்பக்கம். சரியா மாணவர்களே? ஆகவே எங்களுக்கு தெரிந்தது இந்த கோணத்துடனான இது என்ன பக்கம், இது அயற்பக்கம். ஆகவே எங்களுக்கு இந்த செம்பக்கத்துக்கான நீளம் தெரியாது. ஆனா எங்களுக்கு தெரிந்தது இந்த கோணம் தெரியும், இந்த அயற்பக்கம் தெரியும். நாங்கள் காண வேண்டியது எதிர்பக்கம். சோ இந்த கோணம் தொடர்பாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த எதிர்பக்கமும் அயற்பக்கமும் இவ்வாறான என்ன திரிகோண விகிதத்தில் தொடர்பு படுகின்றது என்பதை நீங்கள் அடையாளம் காண வேண்டும். பிறகுதான் இதுக்கான சரியான சமன்பாட்டை உருவாக்க வேண்டும். ஆகவே எங்களுக்கு எதிர்பக்கமும் அயற்பக்கமும் இதில் சம்பந்தப்பட்டிருந்தால் இந்த tan விகிதம். ஆகவே சமன்பாடு போட வேண்டும். சோ இது முதலாவது வினாவுக்கான விடையாக கருதப்படுகிறது. சோ சமன்பாடு போட்டால் tan 42 பாகை சமன் எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். சோ எதிர்பக்கம் தான் AB, அயற்பக்கம் 24. சோ மாணவர்களே, இதில் இன்னொரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மடக்கை அட்டவணையில் முதல் 2 பக்கங்களில் மடக்கைகள் காணப்படுகின்றது. அதற்கு பிறகு அடுத்த பக்கங்களில் இயற்கை சைன்கள், இயற்கை டான்சன்கள், கீழ் பகுதியில் இயற்கை கோசைன்கள் என காணப்படுகின்றது. இயற்கை டான்சன்களில் 42 பாகை சைவருக்கு இயற்கை டான்சன்கள். அப்ப இயற்கை டான்சன்கள் அப்படியே வந்தா 42 பாகை சைவருக்கு 90 0.9004 ஏபியின் விடை 21.6 மீட்டர் ஆகும். அடுத்த வினா, மூன்றாவது வினா. இவர்கள் சொல்லும் விடயங்களை நன்கு அவதானியுங்கள். ஏபி கோபுரத்தை நிலைக்குத்தாக நிறுத்துவதற்கு கோபுரத்தின் Q எனும் இடத்தில் 30 மீட்டர் நீளமான கம்பி ஒன்றினால் கிடைத்தரையில் ஏயிலிருந்து 24 மீட்டர் தூரத்தில் உள்ள D எனும் இடத்தில் இறுக்கமாக கட்டப்பட்டுள்ள கம்பியானது கிடைத்தரையுடனான கோணத்தை கண்டு அதனூடாக Q எனும் இடம் P எனும் தொடர்பாடல் உபகரணத்திற்கு மேல் பகுதியிலையா அல்லது கீழ்ப்பகுதியிலையா என்பதை காரணத்துடன் காட்டுக. பிள்ளைகளா, இந்த கோபுரம் நிலைக்குத்தாக ஒரு கம்பியினால் கட்டப்பட்டிருக்கிறது. Q எனும் புள்ளியில்
இறுக்கமாக 30 மீட்டர் நீளமான கம்பி ஒன்று இந்த ஏடிங்கிற நீளத்துக்கு இந்த டிங்கிற இடத்திலிருந்து இறுக்கமாக கட்டப்பட போகுதான். அப்படி கட்டப்படுமா இருந்தா இந்த டியிலிருந்து உருவாகும் கோணத்தை கண்டு இந்த கோணத்திலிருந்து கட்டப்படும் கிவ் புள்ளி மேல் புள்ளியா கீழ் புள்ளியா காரணத்தையும் கேட்கிறார்கள். அப்ப பிள்ளைகளா நான் இதை ஃபுல்லா கீற போறது இல்ல, இதுல இருந்து ஒரு கோணம் உருவாக போகிறது. இது எந்த இடத்திலான்னு எனக்கு தெரியாது. சோ இந்த இடத்திற்கான கோணத்தை காண்பதற்காக நான் தீட்டாவை பயன்படுத்துகின்றேன். இது உங்களுக்கு தெரியும், ஒரு 30 மீட்டர் நீளமான கம்பியாகும் என அவர்கள் தந்திருக்கிறார்கள். அதனுடன் ஏடியின் நீளம் 24 மீட்டரும் என்றும் அவர்கள் தந்திருக்கிறார்கள். ஓகே, ஆகவே இக்கோணத்திற்கு இத்திரிகோண கணித அடிப்படையில் இது ஒரு செங்கோண முக்கோணியாக கருதப்படும் வகையில் இச்செங்கோணத்திற்கு எதிரான பக்கம் இது செம்பக்கம். ஓகே, சோ இது ஒரு திரிகோண கணிதமாக கருதப்படும் இடத்துதான் எங்களுக்கு இந்த டி எனும் இடத்திலிருந்து கம்பி ஒன்று இந்த ஏபி எனும் நிலைக்குத்தான கோபுரத்துடன் எங்கு இறுக்கமாக கட்டப்பட்டால் இக்கோபுரம் நன்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் என்பதை இக்கேள்வி எங்களுக்கு உணர்த்துகிறது. அப்படிங்கிற இருக்கிற பட்சத்துல இந்த தீட்டாவை எங்களுக்கு கண்டு இதற்கான காரணத்தையும் காண சொல்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த தீட்டாக்கு சம்பந்தப்படுறது இந்த அயற்பக்கமும் செம்பக்கமும். அப்ப இந்த திரிகோண கணிதத்தில் விகிதங்களில் இந்த செம்பக்கமும் அயற்பக்கமும் இந்த தீட்டா அயற்பக்கம் செம்பக்கம் எங்க இருக்கு? அயற்பக்கம் செம்பக்கம். ஆகவே மாணவர்களே, மூன்றாவது வினாவாக நாங்க காண போறது கோசைன்கள். இயற்கை கோசைன்களில் இருந்து இவ்வினாவுக்கான விடையை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். சோ கோசைன்கள், கோசைன் தீட்டா சமன் அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். சோ உங்களுக்கு தெரியும் மாணவர்களை, இந்த தீட்டாவிற்கு அயற்பக்கம் 24, இத்திரிகோண கணிதத்தின் செம்பக்கம் 30 மீட்டர். இப்படத்திற்கு இணங்க இந்த தீட்டாவின் பெருமானம் தீட்டா சமன் 36 பாகை சைவேரில் கலையாக காணப்படுகிறது. நீங்கள் இதில் அவதானிக்க வேண்டிய விடயம், இதில் 42 பாகை. நீங்கள் இந்த அடையாளத்திலிருந்து 42 பாகை இவ்வாறு பார்க்கும் போது 42 பாகையோட 36 பாகை குறைவாக காணப்படுகின்றன. இதிலிருந்து 42 பாகை பார்ப்பதை விட இதிலிருந்து 36 வரை பார்ப்பது இந்த பி எனும் புள்ளியை விட சிறியதாக காணப்பட வேண்டும். 42 பாகை என்பது 42 பாகையை விட இந்த 36 பாகை சைவிரேழுக்களை சிறியதாக காணப்படுகிறது. இவ்வாறு எழுதி காட்டினால் இவ்வினாவுக்கான முழுமையான புள்ளிகளை உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும்.